புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா புதுநிலைப்பட்டி கிராமத்தில் உள்ள கண்ணுடையார் ஐயனார் கோவில் உள்ளது. இந்த கோவிலை சுற்றி 600க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். 200 ஆண்டுகளுக்கும் மேலாக தொன்று தொட்டு கிராம கோவிலானது பாரம்பரிய முறைப்படி ஒரு பொதுமக்கள் ஒன்று கூடி விழாக்கள் நடத்துவது வழக்கமான ஒன்றாகும். இந்நிலையில் ஆளும் கட்சியின் உள்ள தனிநபரது தூண்டுதலின் பெயரால் அறநிலைத்துறை அதிகாரிகள் அவ்வப்போது குறுக்கீடு செய்து வருவதாகவும், தற்போது உள்ள பழைய உண்டியலை அகற்றிவிட்டு புதிய உண்டியலை வைப்பதற்கு அறநிலைத்துறை அதிகாரிகள் முயற்சித்து வருவதாகவும், கோவிலுக்குள் புதிய உண்டியலை அறநிலைத்துறையினர் வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊர் பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் கையில் பதாகைகள் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்நிலை நீடித்தால் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை தொடர்வதாக அவர்கள் நம்மிடம் தெரிவித்தனர். பல பிரச்சனைகள் நிறைவேறும் காரணத்தினால் அறநிலைத்துறை எங்கள் ஆலயத்தை விட்டு வெளியேறு, அறநிலைத்துறையே வெளியேறு, அறநிலைத்துறையே உண்டியலே வைக்காதே. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா அரிம்பலம் ஒன்றியம் புதுநிலைப்பட்டியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கண்ணுடையார் ஐயனார் கோயில் மிக பழமை வாய்ந்தது. எவ்வளவு சண்டை சச்சரவு பொதுமக்களிடையே இருந்தாலும் இதுவரையும் இந்த கோயில் திருவிழாக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முறையில் நடந்து கொண்டிருந்தது. எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட 150-60 ஆண்டு காலமாக 2 பிரிவாக கூட இருந்த காலகட்டத்திலும் நல்ல முறையில் தான் திருவிழா நடந்துக்கிட்டு. இப்பொழுது ஒரு சில புல்லுருவிகள் வந்து அதை தடுத்து நிறுத்துறதுக்காக ஆளுங்கட்சி சப்போர்ட்டில் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி அங்கே கொண்டாந்து கோயிலை உண்டியலை எடுக்க சொல்லி மறுபடியும் அவங்க உண்டியல் கொண்டாந்து வைக்கிறோம்னாங்க. அதுக்கு நாங்கள் பொதுமக்கள் யாரும் ஒத்துக்கலை. எங்கள் ஊரில் வந்து கிட்டத்தட்ட 600 குடும்பங்கள் இருக்குது. 600 குடும்பத்து என்ன இனத்தவரும் சேர்ந்து இந்த கோயில் ஒரு தனிப்பட்ட நபருக்கோ எதுக்கோ இந்த கோயில் இல்லை. ஆனால் 3 கரை உள்ளதை தான் நாங்கள் பூஜை பண்ணுவோம். மற்ற எல்லாரும் சாமி கும்பிடுவாங்க. அது வந்து காலங்காலமாக தொட்டு நடந்துக்கிட்டு இருக்குது. அதை வந்து இப்போ வந்து ஒரு சிலர் வந்து ஆளுங்கட்சியில் மேலிடத்தில் இருந்துக்கிட்டு தூண்டுதலின் பேரில் அவரும் ஏற்கனவே இந்த கோயிலில் அனுசரணையாக தான் இருந்தார். இப்போ வந்து ஒரு குறுகிய காலம் சில நபர்களால் தூண்டிவிடப்பட்டு அவர் திரும்பிக்கிட்டு ஆளுங்கட்சிக்கு போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறது, அறநிலையத்துறைக்கு ஃபோன் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகணுங்கிறக்காண்டி கனிம வளத்துறை அமைச்சர் ஐயா ரகுபதியை போய் பார்த்தோம். அவர் சொன்னார், நீங்கள் போங்க, ஊருக்கு போங்க, நான் தாசில்தாரையும் ஒன்றிய செயலாளர் இளையராஜாவையும் வர சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். இன்ன வரையும் வரல. இப்போ வந்து திடீர்னு வந்து அறநிலையத்துறையிலேருந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து நான் உண்டியல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி திடீர்னு வந்து வைக்கிறோம்னாங்க. அதுக்கு பொதுமக்கள் நாங்கள் இந்த 500-600 குடும்பமும் ஒத்துக்கலை. இதை இந்த தகவலை வந்து முதலமைச்சர் கவனத்துக்கு போகணுங்கிறக்காண்டி தான் நாங்கள் இதெல்லாம் எல்லோரும் திரண்டு இருக்கிறோம். இது முதலமைச்சர் பார்த்து சட்டத்துறை அமைச்சருக்கு கூப்பிட்டு சொல்லி இந்த கோயில் வந்து 3 பூசாரியும் நடத்துகிற மாதிரி நடத்த சொல்லி பழைய காலத்தில் எப்படி இருந்ததோ அது கோயிலுக்கு கிராமத்து கோயிலாக ஆக்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் பேர்? பாஸ்கர்.